ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, தலையே சுத்துது. என்னம்மா, என்ன மேடம் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? நீங்க யாரு? போலீஸ் தானா இல்ல? என்னம்மா, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பவே நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏய், என் போனை இப்ப கொடுக்க போறியா இல்லையா? குடு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே? உன்னை கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுற சொல்லி என் மேலதிகாரி சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பேசாம இரு. மேலதிகாரினா யாரு? டிஜிபி ராஜராஜன் சாரா? அவர் யார் தெரியுமா? எனக்கு மாமா முறை வேணும். அது புரியாம என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கீங்களா? என் மாமாக்கு மட்டும் இது தெரிஞ்சது உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா? ஏமா, உன்னை புடிச்சு வைக்க சொன்னதே ராஜராஜன் சார் தாமா. பேசாம உட்காரு, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். உள்ள உட்காருமா. பெருமாள் முன்னாடி இந்த தட்டை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க மருமக கையால இந்த தாலிய சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுக்கலாம். வாங்க. சரிங்க சாமி. அஞ்சல, அந்த சுமங்கலி பெண்கள் எல்லாரையும் போய் ரெடியா இருக்க சொல்லு. போ. சரிங்கம்மா. வாங்க பாப்பா, வாங்க. ஏற்பாடு பண்ணலையே, அப்ப இது யாரா இருக்கும்? அஞ்சல, அஞ்சல அம்மா, அது யார் அஞ்சல? அவங்க நான் செலக்ட் பண்ண ஆள் மாதிரி இல்லையே, அவங்க புதுசா இருக்காங்க. அதுவாமா, அவ அந்த ருத்ராமா செட் பண்ண ஆளுமா. என்ன அஞ்சல, நம்பித்தானே நாங்களும் கூட அமிச்சேன். ருத்ரா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா, ருத்ராமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்கம்மா. அதான் நான் பயந்து போய். நான் நல்ல பேரு வாங்க கூடாதுன்னு அந்த ருத்ரா தான் பிளான் பண்ணிருக்கா போல. சரி, நீ போ, நான் விஸ்வா வச்சு இந்த மேட்டரை சரி பண்ணிக்கிறேன். சரிம்மா. அஞ்சல, தாலிதானம் பண்றதுக்கு லக்ஷ்மி போகும்போது அவளை போக விடாம நீ தான் புடிச்சுக்கணும். அதையாவது எனக்காக செய்வியா? அதெல்லாம் விஸ்வா ஐயாவும் ஸ்ரீராமும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்கம்மா. சரி, நீ போ. சரிங்கம்மா. விஸ்வா, இங்கடா.
அப்பா இருக்காங்க. இங்க வா, சொல்றேன், வா. இரு. டேய் டேய், அங்க பாரு. ஆ, போலாம் வா. என்னாச்சு துளசி? விஸ்வா, அந்த 5 சுமங்கலி பெண்கள்ல ஒருத்தர் நான் சொன்னவங்க இல்ல. அவங்களுக்கு பதிலா அந்த ருத்ரா வேற யாரையோ செட் பண்ணி வச்சிருக்கா. அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்கள அனுப்பிடு விஸ்வா. அது யாருன்னு காட்டு துளசி. அதோ அங்க 3ஆவதா நிக்கறாங்கல்ல, அங்க பிங்க் கலர் saree போட்டுட்டு கொஞ்சம் குள்ளுமா, அவங்கதான். அங்க பாரு. யாரு? இந்த குள்ளமா இருக்காங்களே அவங்களா? அவங்கதான். சரி துளசி, இனிமே நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா. ஏமா, உனக்கு யாராவது பணம் கொடுத்து பூஜையில கலந்துக்க சொன்னாங்களா? எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு யாரும் பணம் கொடுக்கல சார். இங்க பாருமா, இவங்க அப்பா டிஜிபி தெரியும்ல. நீ ஏதோ பொய் சொல்லிட்டு தான் இந்த பூஜையில கலந்துக்க வந்திருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அது வந்து சரி சரி, நீ போ. சரிங்க சார். நீங்க எல்லாரும் துளசி சொல்லி வந்தவங்க தானே? ஆமாங்க சார். டேய், இன்னொரு சுமங்கலி பொண்ணு வேணுமேடா. தாலிதானம் கொடுக்கறதுக்கு நேரம் வேற நெருங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்றது? அங்க பாருடா, ஐயர் பூஜையை முடிச்சிட்டாரு. என்னடா பண்றது? சரி, நீ அவங்கள போய் சமாளி. நான் எப்படியாவது போய் சுமங்கலி பொண்ணை அழைச்சிட்டு வரேன். சரியா? போ. என்ன விஸ்வா, யாரையோ தேடிட்டு வர மாதிரி இருக்கு? அது வந்து மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல துளசி தாலிதானம் பண்ணணும். அதுக்கு 5 சுமங்கலி பெண்கள் வேணும். இப்போ 4 பெண்கள் தான் இருக்காங்க. அதான் மாமா, இன்னொரு சுமங்கலி பெண்ணை தேடி பார்த்துட்டு வந்தேன். ஏன் விஸ்வா, உனக்கு என்ன பார்த்தா சுமங்கலியே தெரியலையா? ஐயோ, ஆமா அத்தை, உங்களை மறந்தே போயிட்டேன். சரி, நீங்களே இல்ல சிவகாமி, பைரவி பார்த்துட்டானா பிரச்சனையாயிடும். நல்ல நாள் அதுமா, எதுக்கு வீண் பிரச்சனை? இல்லைங்க, பிள்ளைங்க கையால தாலிதானம் வாங்கறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும். வேண்டான்னு சொல்லாதீங்க. மாமா, அம்மா கேட்டாங்கன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன். அத்தை, நீங்க வாங்க அத்தை. நான் வந்துடுறேன். அம்மா, இதை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற 5 சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாலியை தானமா கொடுத்துரு. போயிட்டு வா. வரேன் அத்தை.
அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கம்மா. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கம்மா. தாலிதானம் பண்ணும்போது நல்ல சகுனமா இருக்குமா. நீங்க ஏதாவது தானமா கொடுத்தேன்னா அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ஏங்க பணம் எடுத்து கொடுங்க. சரி பைரவி. நீங்க இங்கே இருங்க அத்தை, நான் வந்துடுறேன். நல்லா பிடிச்சுக்கோ. ஏய், வா. இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. ஏங்க உங்க தங்கச்சி எப்படி இங்க வந்தா? ஏய் விஸ்வா, ஏய் லட்சுமி, ஏய் விஸ்வா. பைரவி இரு, பைரவி இரு இரு. எதுக்கு இப்ப உங்களை கூப்பிடுறேன்? இது கோவில். நம்ம குடும்ப சண்டையை எங்கேயும் வச்சுக்கணுமா? பேசாம இரு. முதல்ல பூஜை நல்லபடியா முடியட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சாமி இது? அம்மா, அத நான் சொல்றேம்மா. சுமங்கலி பூஜை நல்லபடியா முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தாலிதானம் கொடுத்த சுமங்கலி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது ஒரு சாஸ்திரம். அதான் அந்த 5 சுமங்கலி பெண்களோட பேரை எழுதி இந்த தட்டுல வச்சிருக்கோம். பெருமாளை வேண்டிக்கிட்டு இதுல ஒரு சீட் எடுங்கோமா. பிரிச்சு பேரை படிங்கோ. என்னது சிவகாமியோட பேர் வந்திருக்கு? பைரவி, உனக்கு பிடிக்காதவங்க பேர் வந்திருக்குன்னு யோசிக்கிறியா? உன் இஷ்டம். நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஒன்று செய்யலாம். வேணுங்க மறுபடியும் சாமி முன்னாடி தட்டை வச்சு வேற சீட் எடுக்கலாமா? பெருமாள் முன்னாடி இன்னொரு சாய்ஸ் போறது அவ்வளவா நல்லா இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லங்க, சாமி உத்தரவை நம்ம மதிக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதை விட சிவகாமி யாரு? உங்க தங்கச்சி தானே. பரவாயில்ல, வாங்க அவ கையாலேயே பால் பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம்.
அண்ணே, உனக்கு ஞாபகம் இருக்கானே, உனக்கும் அன்னைக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் நான் தான் பாலும் பழமும் கொடுத்தேன். அன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம்தான் இன்னைக்கும் எனக்கு இருக்குன்னு. இத பாரு சிவகாமி, ஓ சந்தோஷத்துக்காக நான் இங்க வரல. நாங்க நடத்தின பூஜையில நீ ஒரு சுமங்கலியா வந்து கலந்துகிட்ட. அப்படி ஒரு சுமங்கலி வீட்டுக்கு வந்ததா தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இத பாரு பைரவி, சிவகாமியும் பார்த்திபனும் நம்ம பூஜையில கலந்துகிட்டே ஆகணும்னு வேண்டிக்கிட்டு ஒன்னும் கோயிலுக்கு வரல. அந்த கடவுள் தான் அவங்கள வர வச்சிருக்காரு. புரியுதா? கடவுளா? ஏன் மாமா பொய் சொல்றீங்க? நீங்க துளசி, விஸ்வா மாமா எல்லாருமா பிளான் பண்ணி சிவகாமி அத்தைய வர வச்சீங்க. தாலி தானத்தை கூட என்ன பண்ண விடாம பண்ணிட்டீங்களே. விட்டா உங்க தங்கச்சியால தான் எனக்கு தாலி பாக்கியமே கிடைச்சதுன்னு சொல்லுவீங்க போல. அதான் ஐயர் சொன்ன மாதிரி பால் பழம் சாப்பிட்டாச்சுல, அப்புறம் என்ன? வாங்க கிளம்புங்க. பைரவி கொஞ்சம் நில்லுமா. சிவகாமி கையால குங்குமம் வாங்கிட்டு போ. சுமங்கலி பூஜை முடிச்சிட்டு வந்த கையோட வீட்டுக்கு வந்துட்டு குங்குமம் வாங்க போக கூடாது. சிவகாமி கையால குங்குமம் வாங்கிக்கணும்னு ஐயர் எந்த சாங்கியத்தையும் சொல்லல. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். அண்ணி, மாமா, அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. பைரவி இப்படி பேசுறது ஒண்ணும் புதுசு இல்ல விஸ்வா. அண்ணி பேசுறது எனக்கு பழகி போச்சு விஸ்வா. சிவகாமி, உன் மருமகன் கையாலேயே நீ தாலிதானத்தை வாங்கிட்ட. அது போதுமா? அந்த கடவுள் உன் பக்கம் தான் இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் பைரவி உன்னை புரிஞ்சுப்பாமா. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். அதை நான் என் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. நீ கவலைப்படாத சிவகாமி. இன்னைக்கு இந்த பூஜை நல்லபடியா நடத்தி காட்டினது உன் மருமகன் தான். விஸ்வா, நீ மருமக இல்லப்பா, என்னோட மகன்.